இந்திய தேசத்தின் இசையுலகில் பிரிக்க முடியாத ஜாம்பவான் வரிசைகளில் ஒருவர் லதா மங்கேஷ்கர். திரை இசை பாடல்களின் வழியே உலகை ஆட்டி வைத்த சக்தி இன்று இசையோடு கலந்து விண்ணில் உறங்கச் சென்றுள்ளது. இசை வழியே மெய்மறக்க வைத்த அந்த இசைக்குயில் தன் மெய் நகர்ந்து இறையோடு இசை வடிவில் கலந்து கொண்டது. லதா மங்கேஷ்கர் என்ற பெயர் அந்த நாட்களில் இசை என்னும் ஊற்றின் உறைவிடம். அந்த நாமத்தை உச்சரித்தால் போதும், நம்மவர் உள்ளங்களில் அவரின் கொஞ்சம் குரல் தாளமிட்டு சுதிமீட்டி பாடல் இசைக்கும். இந்திய திரை வரலாற்றில் தவிர்க்க முடியா குரலரசி தன் குரலை அர்ப்பணித்து எம்மை தவிக்க விட்டு சென்ற துயரம் சொல்லில் அடங்காது. 36 மொழிகளில் 30,000க்கும் மேற்பட்ட பாடல்கள். பெண்ணினத்தின் பெருமைக்கு சிறந்ததோர் உதாரணம். உயரிய விருதுகளை பெற்றார், கிண்ண சாதனை படைத்தார். உலகம் முழுதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றார். இசைக்கு உயிர் கொடுத்த உத்தமர்களில் ஒருவரானார். இந்த பூவுலகை விட்டு நீங்கிய அந்த இசை மேதையின் பிரிவின் வலிக்கு அவர் விட்டு சென்ற பாடல்கள் வலுச்சேர்க்கும். வாழ்க்கையில் 1000 முட்களை கடந்த போதும் அந்த முட்களை தாளாட்டி தூங்க வைத்து அதை கடந்து சென்று இமயம் என்ற இலக்கை இலகுவில் தொட்ட இசையரசியின் வாழ்க்கை பயணத்தை மீட்டி பார்க்கின்றது தீபம் தொலைக்காட்சி. இந்தியாவின் இசைக்குயில் என அழைக்கப்படும் லதா மங்கேஷ்கர் 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் என்ற இடத்தில் பண்டிட் தீனநாத் மங்கேஷ்கருக்கும் செவ்வந்திக்கும் மகளாக பிறந்தார். வீட்டில் பிறந்தவர்களில் மூத்தவர் லதா மங்கேஷ்கர். அவருடன் உடன் பிறந்தவர்களும் அவரைப் போலவே பிரபல பாடகர்களாக வலம் வந்தார்கள். இவரது சகோதரிகளில் ஒருவர் பிரபல பின்னணி பாடகி ஆசா போஸ்லே. இவரது இயற்பெயர் ஹேமா. லதா மங்கேஷ்கரின் தந்தை ஒரு பாடகராகவும் நாடக கலைஞராகவும் திகழ்ந்தார். அவரது தந்தையின் நாடகங்களில் லத்திகா எனும் பாத்திரத்தில் இவர் நடித்து வந்தார். இதனால் அனைவரும் அவரை லதா என்று அழைக்க தொடங்கினர். அதுவே அவர் பெயராக மாறிப்போனது. தன்னுடைய 5 வயதிலேயே தந்தையிடம் இசை பயிலத் தொடங்கினார் லதா. புகழ்பெற்ற அமான் அலிகான் சாஹிப் மற்றும் அமர்நாத் கான் ஆகியோரின் கீழ் இசை பயிற்சி மேற்கொண்டு தனது இசை வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆயிரத்தி 1942ஆம் ஆண்டு சினிமா துறையில் ஹிதி ஹசால் என்ற மராத்திய பாடலை பாடி திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார். தனது பயணம் ஆரம்பித்த ஆண்டிலே தனது தந்தையை இழந்தார். தந்தையை இழந்த குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடிக்குள் சிக்குண்டது. இதன் காரணமாக மனமுடைந்து போன லதாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இசையமைப்பாளர் குலாம் ஹைதர் என்பவர் மஜ்பூர் என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கொடுத்தார். இந்த வாய்ப்பு அவரது வாழ்க்கையிலும் அவரது நட்சத்திர அந்தஸ்திற்கும் அத்திவாரமிட்டது. அதைத் தொடர்ந்து வந்த மஹால், அந்தாஸ், பர்சாத், துலாரி போன்ற படங்கள் இவருக்கு பெரும் புகழை ஈட்டிக் கொடுத்தது. 1942இல் ஆரம்பித்த இவரது இசைப்பயணம் அனில் பிஸ்வாஸ், சங்கர் ஜெய்கிஷன், நௌஷித், எஸ்.டி. பர்மன், சி. ராம்சந்திரா, ஹேமந்த குமார், சலீம் சௌத்ரி, ஹையாம், ரவி, ஜஜத் ஹுசன், ரோஷன், கல்யாண்ஜி, ஆனந்த்ஜி, வசந்த் தேசாய், சுதீர் பாட்கே, ஹன்ஸ்ராஜ் பெல், மதன் மோகன் மற்றும் உஷா கன்னா, ராகுல் தேவ் பர்மன், ராஜேஷ் ரோஷன், அனுமாலிக், ஆனந்த மிலிந்த், ஷிவ்ஹரி, ராம் லட்சுமண், ஏ.ஆர். ரஹ்மான், இளையராஜா போன்ற பல பிரபல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து கொண்டார். அவர்கள் லதாவின் இசை பயணத்தை அழகுபடுத்தி 36 பிராந்திய மொழிகளில் பல்லாயிரம் பாடல்களை பாடியிருக்கும் லதா மங்கேஷ்கர் திருமணமே செய்து கொள்ளாமல் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தமிழில் இவர் பாடிய பாடல்களில் இளையராஜா இசையில் கமல்ஹாசன் நடித்த சத்யா படத்தின் வளையோசை பாடல் மிக பிரபலமானது.
1961 பஜனை பாடல்கள் அடங்கிய அல்ஹா தேரானாம் மற்றும் பிரபு தேரானாம் என்ற 2 ஆல்பத்தை வெளியிட்டார். 1974 மீராபாய், பஜன்ஸ், ஷான்வெரே ரங் ராச்சி மற்றும் உத்யா ரே காகா. 2007 சாத்கி என்ற ஆல்பத்தையும் 2012 ஆண்டு அவருடைய சொந்த பெயரில் ஒரு இசை ஆல்பத்தையும் வெளியிட்டார். லதா அவர்கள் 1970 ஆண்டுகளில் தொடக்கத்தில் திரைப்படம் சாராத சில ஆல்பங்களை வெளியிட்டார். காலிப் கஜல், மராத்திய நாட்டுப்புற இசையில் ஒரு ஆல்பமும், சாந்த் துக்கராம் பற்றிய அபாங்ஸ் என்ற ஆல்பமும் இதில் அடங்கும். ஒரு பின்னணி பாடகராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்கியுள்ளார். 1953 ஆண்டு வாடல் என்ற மராத்தி மொழி திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார். பின்னர் அதே ஆண்டு சி ராமச்சந்திராவுடன் இணைந்து ஜஹான்ஸ்கார், காஞ்சன் மற்றும் லேகின் என்ற இந்தி திரைப்படத்தையும் வெளியிட்டார். மகாராஷ்டிரா மாநில அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை சதிமனசே என்ற திரைப்படத்திற்காகவும், ஜரா நிச்சா தேவதுலா என்ற பாடலுக்காக சிறந்த பாடகர் விருதையும் பெற்றார். 1960 ராம் ராம் பகவான் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக கால்பதித்த அவர் 1963 மராத்தா டிடுகா மேல்பாவா மற்றும் மொஹின்ஜாஞ்சி மஞ்சுளா, சதிமானசே, தம்படி மதி போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். திரைத்துறையில் பல உயரிய விருதுகளை வாங்கி குவித்து தனது இசை பயணத்திற்கு வலு சேர்த்தார். 1958 ஆண்டு சலீம் சௌத்ரி இசையமைத்து வெளிவந்த மதுமதி என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய ஆஜாரே பரதேசி என்ற பாடல் இவருக்கு முதல் பிலிம்பேர் விருதினை பெற்று தந்தது. 1961 கேமந்தகுமார் இசையமைத்த பீச்சால்பாத் திரைப்படத்தில் கஹின் தீப் பலே ஜஹின் தில் என்ற பாடல் இவருக்கு 2வது பிலிம்பேர் விருதினை பெற்று தந்தது. 1965 தும் ஹி மேரே மந்திர் தும் ஹி மேரி என்ற பாடலும், 1969 ஆப் முஜிகே அசே லக்னே லகே என்ற பாடலும், 1994 தீதி தெரா திவர் திவானா என்ற பாடலும் பிலிம்பேர் விருதுகளை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது. 1973 ஆண்டு ஆர்.டி. பர்மன் இசையமைத்து வெளிவந்த பரிஜா என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய பீதினா பிட்டை என்ற பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான முதல் தேசிய விருதை பெற்று தந்தது. 1990 ஆண்டு லேகின் என்ற திரைப்படத்தில் ஜாரா சீலி சீலி என்ற பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. 1975 ஆண்டு கோரா காகஸ் என்ற திரைப்படத்தில் ரூதே ரூதே பியா என்ற பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. 1963 ஆண்டு பத்மபூஷன் விருது, 1989 ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது, 1999 ஆண்டு பத்ம விபூஷன் விருது, 2001 ஆண்டு பாரத் ரத்னா விருது, 2001 ஆண்டு மகாராஷ்டிரா ரத்னா விருது போன்ற இந்திய அரசின் உயரிய விருதுகளை பெற்று இசை சாம்ராஜ்யத்தில் முடிசூடா இளவரசியானார். மேலும் 1993 ஆண்டு பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 1996 ஆண்டு ஸ்டார் ஸ்கிரீன் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 1997 ஆண்டு ராஜீவ்காந்தி விருது, 1999 ஆண்டு என்டிஆர் விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான ஜி சினிமா விருது, 2000 ஆண்டு லண்டனில் உள்ள IIFA மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2001 ஆண்டு ஹீரோ ஹோண்டா மற்றும் ஸ்டார் டஸ்ட் இதழ் மூலமாக சிறந்த பின்னணி பாடகருக்கான மிலேனியம் விருது, 2001 ஆண்டு நூர்ஜஹான் விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றுக்கொண்டார். அத்துடன் 1974 ஆண்டு அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த லதா மங்கேஷ்கருக்கு அவரின் 90வது வயதில் இந்திய மகள் விருதை கொடுத்து மத்திய அரசு கௌரவித்தது. மேலும் பொங்கல் திரைப்பட பத்திரிகையாளர் கழக விருதுகள் என பல விருதுகள் இவரின் இசை பயணத்திற்கும் இவரின் அற்புத குரலுக்கும் சான்றாகி நிற்கின்றன. லதா மங்கேஷ்கர் 8 இந்தி மற்றும் மராத்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1999 ஆண்டு தொடக்கம் 2005 ஆண்டுகளில் இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவையின் நியமன உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அத்துடன் 2001 ஆண்டு மாஸ்டர் தீநாத் மங்கேஷ்கர் மருத்துவமனையினை புனேவில் நிறுவி தனது சமூக அக்கறையையும் வெளிப்படுத்தினார் லதா மங்கேஷ்கர்.
இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் இவர் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் கோவிட் தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த 28 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல் உறுப்புகள் பலவும் செயலிழந்ததால் இன்று காலை 8:12 மணியளவில் அவரது உயிர் பிரிந்தது என வைத்தியசாலை நிர்வாகம் வழங்கிய செய்தி இசை உலகை துயரக்கடலில் மூழ்கடித்தது. இதையடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிப்ரவரி 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்கள் தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் இந்த 2 நாட்களுக்கு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது 92வது வயதில் இசை உலகையும் எம்மவர் உள்ளங்களையும் தவிக்கவிட்டு விண்ணுலகம் சென்ற லதா மங்கேஷ்கர் தனது பாடல்களின் ஊடாக எப்போதும் பயணிப்பார். லதா மங்கேஷ்கரின் மறைவிற்கு தீபம் தொலைக்காட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.